20,000 rupeesக்கு இந்தியன் கிளைண்ட்டை என்னோட வீட்டிலேருந்தே நான் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியன் கிளைண்ட்டை நான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் யூஸ் பண்ணி ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் யூஸ் பண்ணி 20,000 rupeesஸை வித்தின் ஒரு 2 days ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃப்ரீலான்சிங்னா என்ன, யாரெல்லாம் ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணலாம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், எப்படி நம்ம கிளைண்ட்ஸை சூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது, எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறது, என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளாக் வீடியோவாக இருக்க போது இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நீங்கள் ஐடியில் தெரிஞ்சுக்கணும். நான் மோர் தென் 3+ இயர்ஸாக ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் யூஸ் பண்ணி நான் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸுக்கு. என்னோட வீட்டில் இருந்தபடி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னோட வீட்டில் இருந்தபடி. நான் ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்ற ஐடியில் சொல்லி தந்துடுறேன். நான் ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுனால இன் ரிட்டர்ன் எனக்கு மணி தராங்க. இதுதான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடலில் யார் வேணால் லேர்ன் பண்ணலாம். பட் ஆனால் யார் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஒரு 12th பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் சரி, பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் யாராக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருந்ததுன்னா ப்ரொஃபஷனலிசமாக யாருமே சீட் பண்ணாமல் ப்ரொஃபஷனலாக நீங்கள் அந்த ஒர்க்கை ஜென்ரேட் பண்ண முடியும், மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் என்னென்னு நான் சொல்லிட்டேன், யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம், இது எங்கெங்கே ஃபேமஸ் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஃபஸ்ட்டு யூஎஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. யூஎஸ்க்கு அப்புறமா நமக்கு இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் என்டர் ஆகிடுச்சு. மெயின் சிட்டிஸ் மட்டும் என்டர் ஆச்சு. இப்போ சென்னை, ஹைதராபாத், அதுக்கப்புறம் ஒரு சில மெயினான ஏரியாவுக்கு என்டர் ஆச்சு. சென்னை இல்லாமல் மிச்ச சென்டர்லாம் என்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. இப்போ மோஸ்ட்டாக எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய பேருக்கு ஃப்ரீலான்ஸை பற்றி தெரிய வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பற்றி இதுக்கு முன்னாடி ஐடியாலஜி இல்லை, ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீலான்சிங் பற்றி தெரிய வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட் யாரெல்லாம் நியூ வியூவர்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியாது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்கு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லேப்டாப் இல்லாட்டி ஒரு பிசி, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நெட்வொர்க் மட்டும் இருந்தால் போதும். இந்த லேப்டாப் இல்லை பிசி ரொம்ப ஹை ரெண்டாக தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹை ரெண்ட்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு அம்மா லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். அந்த அம்மா லேப்டாப்பில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்ண முடியும், ஆன்போர்ட் பண்ண முடியும், அவங்களோட கம்ப்ளீட்டாக நம்ம அவங்களுக்கு தேவையான ரெக்யூப்மெண்ட்ஸை நம்ம ஒர்க் பண்ணி தர முடியும் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். இப்போ ஸ்கில்குள்ளே வருவோம். இந்த ஃப்ரீலான்சிங் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்லை ஒரு சர்வீசஸை தரும்போது தான் உங்களுக்கு மணி ரிட்டனாக தருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் ஸ்கில் வைஸ் சொல்லும் போது ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் நான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்ல வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம், எஃபர்ட், மணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணுறத கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக கோடிங் லாஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்கில், நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த ஸ்கில் தான் லேர்ன் பண்ணணும் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ண போனாலும் இந்த 4 விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த 4 விஷயம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஒரு கிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ண போயிட்டு அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 year ஆகுதுன்னா 1 yearக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரொஃபஷனலாக மணி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. செகண்ட் கிராஃபு, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ண முடியும், அதுக்கு பீப்புள் நம்மளோட கிளைண்ட்ஸ் எவ்வளோ காசு தர ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத ஒரு கிராஃபாக வச்சுக்கோ. ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணால் மினிமம் அவங்க 10,000 ரூபா ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு நாள் ஒர்க்குக்கு தரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத அது வந்து ஒரு ஓகேவான அமௌண்ட் தான். அதுக்கு 10,000 தருவாங்க 1 day ஒர்க்குக்கு, இல்லை 2 day ஒர்க்குன்றது ஒரு பெஸ்ட்டான அமௌண்ட். ஸோ அந்த கிராஃபை நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னோட ஸ்கில்லுக்கு நான் இப்போ சொல்கிறேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறீங்க, டைம் ரிக்வயர்ட் அப்படின்ற கிராஃபையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 3 கிராஃப் வச்சுக்கிட்டீங்க. ஃபோர்த் கிராஃப் என்னன்னா, இதுக்கான காம்படிஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட் கேட்டு பாருங்கள், எத்தனை பேருக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்றத கேட்டு பாருங்கள். நிறைய பேர் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட 2018-19 அந்த கோவிட் ஹிட் ஆனால் 19ல் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் என்ட்ரான இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் இந்த கிராஃப் ஹையில் தான் போயிட்டு இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, அப்போ நிறைய பேர் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாயிட்டாங்க. டாக்டர்ஸ்லேருந்து, லாயர்ஸ்லேருந்து, டென்டல் கிளினிக்ஸ், ஹேர் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிஸ், இவங்க எல்லாருக்குமே ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. விச் இஸ் பர்சனல் பிராண்டிங்குள்ளே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாது, அவங்க எங்கிட்ட கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. ஸோ யாரெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, காம்படிஷனும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்கில்லுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம பண்ண போகிற டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 days இருக்கும். இந்த 2 daysக்கு மினிமம் அமௌண்ட் அவங்க தர போகிறது 10,000 rupees. ஸோ ஸ்டார்டிங் ரேட் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் நம்மளால் டெஃபினட்டாக கிரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஒரு
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணி எக்ஸ்பர்ட் லெவல் கிட்ட வந்துடலாம். ஸோ அதனால் உங்களால் ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக ஒரு மணியை ஜென்ரேட் பண்ண முடியும், ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் என்ன அமௌண்ட் வாங்குவாங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக சொன்ன மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்குது, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கில்ஸை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட் அக்வைஷன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த கிளைண்ட் அக்வைஷன் எப்படின்னா யார் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுவோம். இது பேர் தான் நம்ம வந்து சொல்கிறது கிளைண்ட் அக்வைஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளைண்ட் அக்வைஷனுக்குள்ளே நம்ம பேசிக்காக இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்னா, யார் கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் என்னோட வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்ட லிஸ்ட் யாராக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிம் ட்ரைனர்ஸ் தான் இருந்தாங்க, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்தாங்க. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே வந்துட்டாங்க. வேறு பேசிகிட்டு இருந்தவங்க கூட ஈவென்ச்சுவலி மற்ற டாபிக்ஸில் இருந்தவங்க கூட இப்போ டக்குன்னு டாபிக் மாற்றி ஃபிட்னஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ அது பூம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் இருக்குன்னு தோணும். பர்சனல் ட்ரைனர்ஸ் வந்துட்டாங்க, டைம் ஒதுக்கி உங்களுக்காக பர்சனலாக ஆன்லைனில் ட்ரெயின் பண்ணுறவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் உங்களோட பக்கம், யோகா ட்ரைனர்ஸ் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்பிரனர்ஸ், நிறைய பேர் ஆண்டர்பிரனர்ஸ் உள்ள என்டர் வாங்குறாங்க. அவங்களுக்குள்ள உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இந்த 3 பேர் வச்சுக்கோங்க. இவங்க தான் கிளைண்ட் அக்வைஷன் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா இவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமை மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் நான் மோஸ்ட்டாக என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்டையர்க்குள்ளே நான் உங்களுக்கு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லி தந்திருப்பேன். அந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸில் இப்போ நான் உங்களுக்கு 2 ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லித்தரேன். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் 1 நீங்கள் எப்படி கிளைண்ட் அக்வைஷன் பண்ணணும் அப்படின்ற பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸ்ட்ரக்சர் 2 எதில் அக்வைஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமை மெயினாக எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மெயினாக எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த சர்ச் பாரை ரொம்ப உங்களோட டார்கெட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்ச் பாரில் நீங்கள் டைப் பண்ண உடனே அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தரேன் ரெடியா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட எங்கேஜ் ஆகுங்க. ஃப்ரெண்டு தான் நம்ம கூட பேச விரும்புகிறாரு அப்படின்னு காமிங்க. எடுத்தோடனே நான் அவங்ககிட்ட காசு கொடு, இந்த பரிதாபங்கள் வர மாதிரி காசை கொடுன்னு கேட்காதீங்க. எடுத்தோடனே அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் டெமோ வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்கிறது ஒரே விஷயம் தான், டெமோ வெப்சைட்டோட போய்ட்டு ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுங்கள். அந்த கிளைண்ட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆவாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறது, நீங்கள் டெமோ வெப்சைட்டோட போய் கிளைண்ட் அக்வயர் பண்ணும்போது கிளைண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆவாங்க. அவங்க ஆல்ரெடி நம்மளோட ஒர்க் பண்ண விரும்புகிறான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஐடியாலஜி. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜிம் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, என்டர்பிரனராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணலாம் உங்களோட கிளைண்ட்டாக அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி இந்த கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், அதே சமயத்தில் இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணணுன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து கிட்டத்தட்ட பேட்ச் 2, பேட்ச் 3, பேட்ச் 4, பேட்ச் 5, பேட்ச் 6, பேட்ச் 7 கிட்டத்தட்ட 7 பேட்சை நான் ஆன்போர்ட் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸாக. அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த லிங்க் ஒர்க் அவுட் ஆகலை, உள்ளே ஜாயின் பண்ண முடியலனா என்னோட மொபைல் நம்பர் நாங்கள் போட்டிருப்பேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் லிங்க் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் எப்படி நம்ம கோடிங் நாலேஜே இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட லேர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்தியன் கிளைண்ட்ஸும் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க, யூஎஸ் கிளைண்ட்ஸும் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளைண்ட்ஸுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை வித்தின் ஒரு 3 to 2 வீக்ஸில் மாஸ்டர் ஆகி கிரியேட் பண்ண வெப்சைட்ஸை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே கோடிங் நாலேஜே இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ நீங்களும் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற விஷயம், நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணும் போது நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஐடியாலஜியோடு போய் அப்ரோச் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் உங்களோட ஊர் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா சென்னையை சுற்றி இருக்க ஃபஸ்ட்டு கிளைண்ட் அக்வைஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிச்ச கிளைண்ட்ஸ் ஆல் ஓவர் தி தமிழ்நாடு பக்கம் போங்க. எடுத்தோடனே தூரமாக போகாதீங்க. ஏன்னா சப்போஸ் சென்னையில் இருக்க கிளைண்ட்டை உங்களை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் போய் டக்குன்னு போய் பார்த்து அவங்ககிட்ட பேசலாம். இதனால் ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஒரு 2-3 கிளைண்ட்டை நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகிடும். விச் இஸ் உங்களோட ஒரு நம்பிக்கை, நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ணிக்கன்னு ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டு மற்றவங்கள ட்ரை பண்ணலாம். அந்த மெத்தட்ஸ்லாம் நான் இப்போ சொன்ன மெத்தட்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம், தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும். இது தாண்டி நிறைய மெத்தட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். கிளைண்ட் அக்வைஷன் சரி, ஸ்கில் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு 10 daysல 15,000 to 20,000 rupees உள்ள கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணாங்க. அந்த கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ண மெத்தட்ஸ், கிளைண்ட் கூட எப்படி அவங்க என்ன மெத்தட்ஸில் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட் பண்ண வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் எங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன், நான் எப்படி யூஎஸ் கிளைண்ட்ஸும் ஆன்போர்ட் பண்ணுறேன், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.